Kia Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தீர்கள். திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு உங்களுக்கு 505 பொய்களை சொன்னார்கள். பொய் என்றால் வாக்குறுதிகள். என்ன பொறுத்த வரைக்கும் அது பொய். ஆனால் ஒரு வாக்குறுதி ஒருவர் கொடுக்க வேண்டும் என்றால் அது அரசியலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அது சத்தியம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து தெரு தெருவாக 505 சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தார். அதில் எவ்வளவு தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. வெறும் 66. 66 விகிதாச்சாரத்தில் பார்த்தா வெறும் 13 விழுக்காடு. 505 66 13%. வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதியில் நிறைவேற்றிய திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? வரணுமா? கூடாது கூடாது கூடாது. அது ஒரு தேர்வு, 100 மார்க், 100 மதிப்பெண்கள். அதுல குறைஞ்சது 35 மதிப்பெண்கள் எடுத்தால்தான் அதுல தேர்ச்சி, பாஸ். ஆனா எவ்வளவு மதிப்பெண்கள் திமுக பெற்றிருக்கிறது 5 ஆண்டுல? வெறும் 13. 13னா ஃபெயில். ஃபெயிலான கட்சி. ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? நிச்சயமா வரக்கூடாது. அவங்க தகுதி கிடையாது, திறமை கிடையாது, நேர்மை கிடையாது. இது 3 தான் அவசியம் ஒரு நிர்வாகத்திற்கு. தகுதி, திறமை, நேர்மை. இது 3 குணமும் இல்லை. இது 3 குணமும் இல்லை. அது சென்னை. நானும் இங்க சென்னையில தான் இருக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட சென்னை எப்படி இருந்த சென்னை? இன்னைக்கு அந்த ஆத்துல வெள்ளம் போச்சுன்னா நீங்க எல்லாம் என்ன பண்ணோம்? போட்டு வாங்கணும். வச்சிருக்கீங்களா போட்டு வீட்டுல? சென்னையில மழை பெஞ்சதுன்னா அடுத்தது போட்டு வாங்கணும். அதான் நான் உங்களுக்கு எல்லாம் ஆலோசனை சொல்லி, போட்டு வேணும்னா சொல்லுங்க. தருமபுரியில பரிசல் நிறைய இருக்குது, உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன் நான். 5 ஆண்டு காலத்தில் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். நம்ம உடைமைகளை இழந்தோம். 2023 நானும் படிச்சு சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே தயார் நிலையில இருங்க, வெள்ளம் வரும். அங்க கேட்டா தானே. கொள்ளடிக்கிறதே மட்டும்தான் தொழிலாக வைத்திருக்கின்ற ஸ்டாலின் அவர்களும் அவருடைய அமைச்சர்களும். அமைச்சர்னு சொன்னா நான் அமைச்சர்னு சொல்ல மாட்டேன். 4 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களை. அமைச்சர்னு ஒரு போர்வையில அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள், பிசினஸ் மேன், அவ்வளவுதான். யாரு அதுல? நம்பர் 1 ஏவா வேலு, நம்பர் 2 சேகர் பாபு, நம்பர் 3 நேரு, நம்பர் 4 10 ரூபாய் பாலாஜி. அவர் அமைச்சரா இல்ல, ஆனாலும் அமைச்சரோட அதிக அதிகாரம் அவருக்கு. இப்படி இந்த 4 பேரும் முதலமைச்சர் ஆக்கிரமிப்பு பண்ணி கொள்ளடிக்கிறதுக்காக இந்த துறைகளை வைத்துக் கொண்டு எவ்வளவு பெரிய ஒரு மாநகரம், உலக புகழ்பெற்ற ஒரு மாநகரம் சென்னை. என்னையா பண்ணீங்க? டி நகர்ல சுதந்திர போராட்ட தியாகிப்பா யாருன்னு தெரியுமா? நம்முடைய தேசத்தந்தை காந்தி அவர்களோட பெரிய ஒருத்தர் டி நகர்ல வாழ்ந்தார். அவர் பேர்ல ஒரு மேம்பாலத்தை வச்சிருக்கிறாங்க. வெக்கக்கேடியா? அதெல்லாம் வெக்கக்கேடியா? அங்க திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, அங்க அவர் பேரு கருணாநிதி. அவர் கிடையாது, கலைஞர் கிடையாது, இது வேற கருணாநிதி. அவர் பேர்ல ஒரு மேம்பாலம் சென்னை டி நகர்ல. எவ்வளவு பெரிய மேம்பாலம், தலையெழுத்துறா இதெல்லாம். இவங்கெல்லாம் தியாகியா? என்னையா பண்ணீங்க? அதை வித்து இதை வித்து நாசப்படுத்தி இதுதான் நடக்குது. இவங்க பேர்ல தியாகி, கருணாநிதி பேர்ல டி நகர்ல ஒரு மேம்பாலம் பேர் வச்சிருக்கீங்களா? கேடு கட்ட அன்பழகன், அன்பழகன் பேர் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இன்னொன்னு, கலைஞர் மேல எனக்கு கொஞ்சம் இருக்குது. ஆனா அவர் புள்ள, அதுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் தெரியுமா? நம்மளுடைய பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் சமூக நீதிக்கு குரல் கொடுத்தவர்கள். அடித்தள மக்கள் முன்னேறணும்னு ஒரு ஆதங்கமா இருந்தார். ஆனா ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி என்னன்னு கூட தெரியும். இப்ப இருக்கிற சொல்றேன், ஒரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சர் அன்பழகன் பேர்ல, டி நகர் அன்பழகன் பேர்ல ஒரு மேம்பாலம். வெக்கக்கேடு அதெல்லாம். என்ன அன்பழகன் பண்ணிட்டாரு உங்களுக்கு? என்ன பண்ணிட்டாரு?
Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.